நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. உங்கள் இவாஞ்சல் OTT-யில் எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். உலகம் எங்கிலுமே இன்றைக்கு இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகிறது, பேசப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த எழுப்புதல்னா என்ன? வேதத்தில் அதை பற்றி சொல்லி இருக்குதா? எழுப்புதல் எப்படி வருது? யார் மூலமாய் வருகிறது? எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும்? எதற்கு இந்த எழுப்புதல்? இதையெல்லாம் நம்ம முழுமையாய் அறிந்து கொள்வதற்கு தான் இந்த காணொளியில் பலவிதமான கேள்விகளுக்கு நம்ம பதிலை அறிந்து கொள்ளும் வண்ணமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று காணத் தவறாதீர்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் குடும்பம் இருக்கிற இடத்துல நீங்கள் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம் அவசியம். அதுக்கு தான் உங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும் என்பதற்காக வாரத்தில் ஒரு நாள் உங்கள் கூட சேர்ந்து குடும்பமாய் ஜெபிக்கிறதுக்கு என் நேரத்தை ஒதுக்க நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்கிறாங்களா பாருங்கள். எல்லோரும் பெரியவங்க சின்ன பிள்ளைகள் எல்லோரும் வந்து உட்காரணும். ஒன்றா சேர்ந்து கைத்தட்டி பாடணும். ஒன்றா வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். இதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். அந்த கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே தீமை நுழையாதபடி காத்து நடத்தும். அதனால் நீங்கள் கட்டாயம் தினமும் குடும்ப ஜெபம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் தான் நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க முடியும். மற்ற நாளில் நீங்கள் எல்லா நாளுமே குடும்பமாக ஜெபிக்கணும். சரியா? சரி, இப்போது நம்ம 2 பாடலை பாட போகிறோம். அதன் பிறகு வசனத்தை தியானித்து ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். ஆண்டவர் வரப்போகிற இயேசுவை நினைத்து, பரலோகத்தை நினைத்து ஆண்டவரை துதித்து பாட போகிறோன்னு சொல்லி சந்தோஷமாக பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான், கரந்தட்டி பாடுவோம். மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன்.
பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோமா. ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆண்டவரை துதித்து பாடும்போதே உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். என்னால் தேவனை துதிக்கிற துதி அவருடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். அதனால்தான் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நம்ம துதித்து ஸ்தோத்தரிக்கணும். உங்கள் வீடு ஒரு துதியின் வீடாக இருக்கணும், ஜெப வீடாக இருக்கணும், துதியின் வீடாக இருக்கணும், மகிழ்ச்சியின் வீடாக இருக்கணும். சரியா? இப்போ இன்னொரு பாட்டு பாட போகிறோம். உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். ஆண்டவர் நம்மை மறக்காமல் இருக்கார்ல, உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் அநேக சமயத்தில் நம்ம மறந்துடுறோம் இல்லை? யோசித்து பாருங்கள், எப்பெல்லாம் மறந்தீங்க? காலையிலேருந்து யோசித்து பாருங்களேன். ஒரு பைபிள் வாசி ஜெபிச்சுட்டா அந்த நேரம் ஆண்டவரை நினைக்கிறோம், அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இஷ்டப்படி எல்லாம் செய்கிறோம். ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா, பிரச்சனை வந்துட்டா மட்டும் ஆண்டவரை தேடுகிறோம். இல்லை, எப்பவும் 24 மணி நேரமும் நம்ம என்ன செய்தாலும் அதில் இயேசுவுடைய பிரசன்னம் இருக்கணும். அதனால அவரை ஒரு நிமிடம் கூட மறக்காதபடி எப்பொழுதும் நினைவில் கொள்ளணும். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக பாடலாம். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான், என் ஏசையா உம்மை மறவேன் நான். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா, கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என்
என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. இயேசுவே, நான் உம்மை மறப்பதில்லை, எங்கள் குடும்பம் உம்மை மறப்பதில்லை. எப்பவும் உம்முடைய நினைவாகவே நாங்கள் இருப்போம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் எப்போவுமே மறக்காமல் நினைத்து கொண்டிருப்பது, அவர் செய்த நன்மைகள் அதையெல்லாம் நினைத்து அவரை துதிப்பது, கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்த்து அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவர் செய்ததை மறந்து விடவே கூடாது. மனுஷ சுபாவம் மறந்து விடுவது. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மை நம்ம மறந்துடக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார்ல, அதை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். சரி, நம்ம வேத வசனத்தை தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். இப்போ லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் அது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம்ல. லேவியராகமும் 26 5வது வசனத்திலேருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. 161வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 5லேருந்து 7 வசனம் வரை வாசிக்கலாம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஒரு கிராமத்தில், ஒரு பட்டணத்தில், அல்லது நீங்கள் ஒரு தேசத்தில் எங்கோ போய் வேலைக்காக பிஸ்னஸுக்காக அங்கே குடியிருக்கிறீங்க. நீங்கள் எந்த பட்டணத்தில் அல்லது எந்த கிராமத்தில் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எங்கெங்கே சுகம் இருக்குது? வீட்டில் ஒரே வியாதியாக தான் இருக்குது, பிரச்சனையாக தான் இருக்குது, பணம் தான் ஆஸ்பத்திரிக்கு செலவாகிட்டே இருக்குது. இல்லை, ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார்ல, அதை பிடித்து கொள்ளணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் சுகமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அல்ல இந்த தேசத்தில் நான் சுகமாக குடியிருக்கணும்னு விரும்புகிறீங்கல்ல, நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே அதை தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் ஆண்டு சொல்றார், தேசத்திலே சமாதான கட்டளை இடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்கள் படுத்துக்கொள்வீங்க. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவது இல்லை. துஷ்ட மிருகங்கள் சமீப நாட்களில் பாருங்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டிலே நிறையா, ஒரு பக்கம் சிறுத்தை, ஒரே இடத்துல 3 சிறுத்தை பிடிச்சிருக்காங்க கூண்டு வச்சு. மக்கள் வசிக்கிற இடத்துக்குள்ளே சிறுத்தை வந்துட்டு அதனால் பாதிப்பு. ஒரு இடத்துல கரடியை பிடிச்சு கொண்டு போய் காட்டுகளை விட்டுருக்குறாங்க. ஒரு இடத்துல மலைப்பாம்பு. இந்த மாதிரி மிருகங்கள் வந்து மனிதர்களை யானை தாக்கி இறந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் பிடித்து கொண்டு போய் காட்டுகளை விடுறாங்க.
இந்த மாதிரி மிருகங்களாலே பாதிப்பு உண்டாகிறது. அன்று சில துஷ்ட மிருகங்கள் இப்படி சேதத்தை உண்டாக்குற பாதிப்பு உண்டாக்குற மிருகங்களை நான் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன்னு சொல்கிறார். அதான் நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிற காரியத்தை ஒழிய பண்ணுவேன். உங்கள் கிராமத்தில் பட்டணத்தில் வசிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சில பொல்லாத மனிதர்கள் எழும்பி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத அவங்களால பொறுத்து கொள்ள முடியலை. உங்களை வார்த்தையினால் பாதிப்பை உண்டாக்குவாங்க, சிலர் செயல்னால் பாதிப்பை உண்டாக்குவாங்க, சிலர் மந்திர பில்லி சுனி செய்து சேதத்தை உண்டாக்குவாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மற்றவர்களால் சூழ்ந்திருக்கிற மக்களால் பகைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே சுகமாக குடியிருப்பீங்க, நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன், இந்த சூழ்நிலை மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை சத்துருக்களை நீங்கள் துரத்துவீங்க, அவங்க பட்டயத்திலால் விழுவார்கள் என்று சொல்லி நீங்கள் ஓட மாட்டீங்க, நீங்கள் சத்துருக்களை துரத்துவீங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா நாங்கள் வீடு கட்டணும், அது பிரதிஷ்டை பண்ணோம், தேவ மனிதர்கள் ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம், கெட்ட சொப்பனை வருது, பயப்படுத்துகிற காரியம் வருது. அதனால் ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஆலோசனை கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த வீடு பிசாசு உலாவுகிற இடமா இருக்குது, வேறு வீட்டுக்கு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இது நாங்கள் இடம் வாங்கி கட்டின வீடாச்சே, பல லட்சம் போட்டு நிம்மதியாக இருக்கணும்ல, சமாதானமாக இருக்கணும்ல, இங்கே இருக்க முடியாத நாவி இருக்குது, நீங்கள் போயிருங்க வேறு வீட்டுக்கு. அதனால் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு வந்தோம். அங்கே அங்கேயும் அதே பிசாசு தொல்லை, ராத்திரி தூங்க முடியல, பயப்படுத்துகிற சொப்பனம், அசுத்தாவி உலாவுது நடக்குது, பெரிய பாதிப்பு, வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ ஊழியக்காரரை அழைச்சி இந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆனால் இந்த வீடு சரியில்லை, இருக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் பேய் வணக்கம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பேய் எங்கள் கிரியை செய்து வேறு வீட்டுக்கு போயிருங்க. இப்படியே 3-4 வீடு நாங்கள் போயிட்டோம். ஆனால் தொடர்ந்து இதே பிரச்சனை இருக்குது, சுகமாக வாழ்ந்திருக்க முடியல, நிம்மதியாக சமாதானமாக வீட்டில் இருக்க முடியல, என்ன செய்கிறது? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் பிசாசு துரத்திக்கிட்டே இருப்பான், ஒரு வீடு மாற்றி இன்னொரு வீடு மாற்றி இன்னொரு வீடு மாற்றி. அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ இருக்கிற தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சமாதான கட்டளையிடுவேன். அதை நான் சொல்லியிருக்கேன், நீ எந்த தேசத்தில் இருக்கிறியோ, எந்த இடத்துல இருக்கியோ, அங்கே சுகமாய் நீங்கள் குடியிருப்பீங்க, உங்களை சுகமாக நான் ஆசீர்வதிப்பேன். அந்த கிராமத்தில் தான் இருக்கீங்க, அந்த எஸ்டேட்டில் இருக்கீங்களா, அந்த தேசத்தில் இருக்கீங்களா, சூழ்நிலை சரியில்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அந்த தேசத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன், உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவேன். எதுக்கு பயப்படுறீங்க? சமாதானம் உண்டாகும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா? 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்ததில்லை. அப்போது ஆண்டவர் நம்ம தேசத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுறாரு, சமாதானத்தை கட்டளையிட ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் எப்போ இது நடக்கும்னா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. ஆண்டவரே இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்த மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்குள்ளே தெய்வ பயம் வரணும், தெய்வ சமாதானம் உண்டாகணும், கர்த்தருடைய ஆளுகை வரணும், தேசத்தில் சுகமாக எல்லாரும் கூடி இருக்கணும். அது மாதிரி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஆளுகை செய்வார். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் விரும்ப ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும்போது உங்கள் குடும்பம் பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த தேசமே சுபிட்சமாக சுகமாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நமக்கு யாருங்க சத்துரு இருக்குதா? நமக்கு மனிதர்கள் சத்துருவே கிடையாது. மாம்சமோ ரத்தமுடைய மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் அல்ல, பிசாசு. பிசாசு என்று பழைய பாம்பாகிய வலுசர்ப்பு, அவனால தான் நமக்கு தீங்கு, அவனால தான் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை. ஏன்? உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கணும், நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்று சாத்தான் அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சத்துருவை துரத்துவீர்கள்.
அப்போ நீங்கள் தான் துரத்தணும். எங்கள் வீட்டில் பிசாசு உனக்கு இடம் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாத, எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறவங்க இயேசு இருக்கிறார், அவருடைய தூதர்கள் பிரசன்னமாக இருக்கிறாங்க, சாத்தானுக்கு இடம் இல்லை. உரிமனதை கெடுக்கிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி, நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி, பகையை உண்டாக்குற ஆவி, தற்கொலை தோண்டுகிற ஆவி, இப்படி குழப்பத்தை உண்டாக்குற ஆவி, நிம்மதியை கெடுக்கிற ஆவி, எல்லா ஆவிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் வீட்டை விட்டு விலகட்டும், துரத்துங்க. நீங்கள் தான் துரத்தணும், நீங்கள் வாய் திறந்து சொல்லணும், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், இந்த குடும்பம் உமக்கு சொந்தம், எங்கள் வீட்டுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை துரத்துகிறோம். அப்படி சொல்லி பாருங்கள், உடனே வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும். நீங்கள் எனக்கு அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? இந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடித்து ஜெபம் செய்யுங்க. இந்த வாக்கத்தை, அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை கொண்டு பேசுகிறார். உன் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், நான் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே சுகமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அதுக்கு தான் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ சத்துரு வீட்டுக்குள்ளே நுழையாதபடி, அவன் தான் சமாதானத்தை கெடுக்கிறவன், வியாதியை கொண்டு வருகிறவன், நஷ்டத்தை உண்டாக்குறவன். எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். நீங்கள் குடும்பமாக ஒரு மனமாக சொல்லி பாருங்கள், அதன் பிறகு இந்த போராட்டமே இருக்காது. ஆண்டவர் அற்புதமான விடுதலை ஜெயத்தை உங்களுக்கு தருவார். என்ன, சிலுவையில் அவர் வெற்றி சிறந்து விட்டார், சாத்தானை ஜெயிச்சிட்டார். எதுக்காக அவர் ஜெயிக்கணும்? நமக்காக தான், உங்களுக்காக, எனக்காக அவர் ஜெயம் எடுத்தார். அந்த இயேசுவை விசுவாசித்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, எங்களுக்குரியது. இந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் நாங்கள். சாத்தானே, உனக்கு இந்த இடத்துக்குள்ளே அதிகாரம் கிடையாது, உன்னை கடிந்து கொள்கிற, அப்படி சொல்லணும் வாய் திறந்து. நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமான மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாகும். இதே மாதிரி சொல்லுங்க, கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில் சாத்தானை உனக்கு இடம் இல்லை. என் ஜனங்களை வஞ்சித்து பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற ஆவிகளை எல்லாம் கிராமத்தை விட்டு துரத்துகிறோம், பட்டணத்தை விட்டு துரத்துகிறோம், எங்கள் மாவட்டத்தை விட்டு விரட்டுகிறோம். நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த ஆவி போய்த்தான் ஆகணும். உங்களுடைய வாயின் வார்த்தைக்கு அது கட்டுப்படும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ நீங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருக்கலாம், சமாதானமாய் குடியிருக்கலாம், எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி முழங்கால் படியிடுங்க. ஜெப குறிப்பு எழுதியிருக்கீங்களா? ப்ரேயர் டைரி, அதை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ப்ரேயர் டைரி எடுத்து முன்னால் வைத்து கொள்ளுங்கள். அதில் இருக்கிற ஜெப குறிப்பெல்லாம் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்களை சுகமாக குடியிருக்க பண்ணியிருக்கிறீங்க, சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இது கெடுக்க நினைக்கிற ஆவிகள், எங்கள் வீட்டுக்குள்ளே சாத்தானுக்கு இடம் இல்லை. சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, சுகத்தை கெடுக்கிற ஆவி, வியாதி, பலவீனத்தை, பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தடைப்படுத்துகிற ஆவிகளுக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லை. இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம். இயேசுடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் எங்கள் வீட்டை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளை கடிந்து கொள்கிறோம். எரிச்சலின் ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவி, வீண் செலவை உண்டு பண்ணுகிற ஆவியெல்லாம் கடிந்து கொள்கிறோம், விரட்டுகிறோம். எங்கள் வீட்டை விட்டு அதை விலகணும். எங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி பொருளாத ஆவியே, குறி சொல்லுகிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, மக்களை பயமுறுத்தி வஞ்சிக்கிற ஆவிகளையெல்லாம் துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் மாவட்டத்தை விட்டு இந்த பொருளாத ஆவிகள் விலகட்டும். உம்முடைய இரத்தத்தை எல்லா இடத்திலும் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் துரத்துகிறோம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லி ஜெபிங்க. அந்த ஆவிகள் எல்லாம் விலகி ஓடும். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆண்டவரே, எங்கள் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறேன், எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சமாதானமாக குடியிருக்கணும், ஆசீர்வாதமாக குடியிருக்கணும், மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். அதை கெடுக்க நினைக்கிற பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். ஜனங்களுடைய மனக்கண் திறக்கப்படட்டும். எல்லாருக்குள்ள ஒரு எழுப்புதல் அக்னி இறங்கி வரட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரட்டும். சத்துருக்களை துரத்தி அப்புறப்படுத்துகிறோம். என் ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் குடியிருக்கணும். எங்கள் நாட்டில் எல்லாம் சுகமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானுடைய ஆவிகளை கடிந்து கொள்கிறோம்.
துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும், யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படியே செய்கிறீர், மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், நான் இருக்கிற மாவட்டத்தில், எங்கள் தேசத்தில் ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்குகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் எழுதி வைத்திருக்கிற ஜெப விண்ணப்பங்கள், அதற்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாதை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டீர். நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Alexander Arulkumar and family, Thuthukudi. Happy birthday, Brother Joshua Alvin Paul Samuel. ஆதியாகமம் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் ஜான் விக்டர் ராஜ் அண்ட் ஃபேமிலி, ஈரோடு. ஹாப்பி பர்த்டே பேபி ஹானா ஆட்லின். செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. பிரதர் அதிசயராஜ் அண்ட் ஃபேமிலி, விருதுநகர். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் லதா ஞான சௌந்தரி. எண்ணாகமும் 6:24 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். பிரதர் ரெனால்ட் அண்ட் ஃபேமிலி, திருச்சிராப்பள்ளி. மீகா 2:13 படி, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராக. பிரதர் ஜெயக்குமார் அண்ட் ஃபேமிலி, நாகர்கோயில். யோவான் 1:50 படி, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக. சிஸ்டர் சகாயா கில்ஸ் அண்ட் ஃபேமிலி, துபாய், UAE. யாத்ராகமும் 20:24 படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் சௌதாமணி அண்ட் ஃபேமிலி, இடுக்கி. உபாகமும் 1:11 படி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் மேரி மாலதி அண்ட் ஃபேமிலி, திண்டுக்கல். யோவேல் 2:21 படி, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரதர் ராஜேஷ் அண்ட் ஃபேமிலி, திருவனந்தபுரம். ஏசாயா 54:17 படி, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.